கடலூர் விருத்தாச்சலத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்குள்ளான வழக்கில் லஞ்சம் பெற்றதாக பெண் காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பொய்யாமொழி வழங்க கேட்கலாம். வணக்கம் பொய்யாமொழி, இந்த விவகாரம் குறித்தான விரிவான தகவல்கள். வணக்கம் திவ்யா. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது பெண்ணை சிறுமியை தனது தாய் மற்றும் சித்தப்பா கட்டுப்பாட்டில் வளர்ந்து வந்தார். இந்த நிலையில் அதே பகுதியில் 17 வயது சிறுவன் சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பலாத்காரத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது சிறுமி சித்தப்பாவும் சிறுமியை மிரட்டி பலமுறை பலாத்காரத்தில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்தது. இது குறித்து சிறுமி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். புகாரின் அடிப்படையில் கடந்த 18ஆம் தேதி 17 வயது சிறுவன் மற்றும் சிறுமியை சித்தப்பா தனவேல், அதற்கு உடந்தையாக இருந்த தாய் குணசுந்தரி ஆகிய 3 பேரும் போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் அவருக்கு போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அவரை விடுவிப்பதாக கூறி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஜெயலட்சுமி மற்றும் தலைமை காவலர் எழுத்தாளருமான சிவசக்தி ஆகியோருக்கும் லஞ்சம் கொடுத்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் 4 பேரையும் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் விருத்தாச்சலம் அருகே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பொய்யாமொழி.